ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோலையுமே வந்து வாய்ஸ் இஷ்யூ வந்துச்சு. நான் என்னன்னு தேடி பார்க்கும்போது தான் டேல்ஸ் மேல டாம் வந்து அதுதான் அந்த கேமால தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல எனக்குமே. ஸோ டேல்ஸ் மேல டாம் இப்போதைக்கு ட்ராப் அவுட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கழிச்சு மேபி வேணால் பார்க்கலாம். அடுத்து ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து மிஸ்ஸிங் கைக்கல் சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட போகிறோம். அந்த கேம் நல்லா இருக்குன்னாங்க. ஃப்ரீ தான், ஸ்டீமில் இருக்குது. வேணா எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வாய்ஸ் கரெக்டாக வருதான்னு பார்க்கல. பட் இல்லாமல் எல்லா கேமுமே என்னோட லேப்டாப் லோன்னால கொஞ்சமாக என்ன சொல்ற லேக் ஆகுது. ஸோ வந்து இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கேம் ஆரம்பிக்கலாம். நம்ம என்னோட பிரதர் ஈத்தன் வந்து காணா போயிருக்கான். ஒரு நாளாக வேணேன். அவன் ஒரு ஹைக்கிங் ட்ரிக்கு ரெட் மவுண்டைன் போனான். அவன் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருக்கணும் நேற்று. நாங்கள் லோக்கல் போலீஸ்கிட்ட சொன்னோம். ஆனால் அவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை தேடுறதுக்கு. அதனால நானே போய் தேட போகிறேன் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோ சொல்கிறான். ஸோ வண்டி விட்டு போகிறோம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்லேயுமே எனக்கு லேக் ஆகுது, ஏன்டே தெரில. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இங்கே WST கிடையாது, ஆரோக்கி தான். அதனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் WST அதுக்கப்புறம் ஆரோக்கி போகிறது செம கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆரோக்கியில் நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் இடத்துல அது சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட டிரைவிங் ப்ரொஃபஷனாக மறக்காமல் யூபரில் வந்து என்னை புக் பண்ணுங்கள், நான் வந்துடுவேன். பிஃபோர் தட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஸ்ஸிங் கைக்கார் வந்து பண்ணியிருக்காங்க டெவலப்பர். அவங்க தான் இந்த கேமை வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. லைஃப் டைம் ஆஃபர் வித் DLDC. ஸோ நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கூப்பன் கோட் வந்து ஸ்டீமில் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த கூப்பன் கோட் நான் சொல்ல முடியாது, பட் நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் என்ன கூப்பன் கோடுன்ட்டு அதை யூஸ் பண்ணி இதை நீங்களும் ஃப்ரீ DLC வாங்கிக்கோங்க. ஃப்ரீ வாங்க முடியாது, 50% ஆஃபரில் வாங்குவீங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நைட்டு தனியாக போயிட்டுருக்கோங்க நம்மள. ஸோ என்னென்னா நம்ம தம்பி காணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். போலீஸ் வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் ரிசோர்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் தம்பி காணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதுசாக ஒரு மைக் வாங்கிட்டேங்க. நான் தெரியாதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன மைக்குன்னு நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மைக்குமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி இங்கே ஒரு வண்டி வருது. நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி இந்த மைக்கு தான். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து 3000 வாங்கினேன். என்ன மைக்குன்னா நம்மளோட TCLோட மைக்கு தாங்க. ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து வாய்ஸ் செம்ம கிளியராக கேட்கும். நான் ஃபேன் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வெளில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீட்டு வெளில டேபிள் ஃபேன் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே எனக்கு அவ்வளோவா ரிசோர்ஸ் இல்லைனால இங்கே வெளில பேசிகிட்டு இருக்கேன். பட் அதுலேயுமே கொஞ்சம் நல்லா தான் கேட்குது. ஓகே, கேஸ் ஸ்டேஷனில் போய் இங்கே அவங்க தம்பியை பார்த்தாங்க கேட்க போகிறான். பார்க் பண்ண வண்டியை. ஸோ நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி இருக்குது போல். எனக்கு கேம்ஸ்லாம் எனக்கு விளையாடவே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேம் தான் நீங்கள் சொல்லுங்கள், நானும் பார்த்து கற்றுப்பேன். ஏன்னா எனக்கு பர்சனலாகவே வந்து விளையாட தெரியாது இந்த கேமுமே. நானே சரி யூடியூப்பில் கேமிங் வீடியோக்கு தான் கொஞ்சம் நல்லா இது சப்போர்ட் அண்ட் ரீச் வருது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப் கூட என்னோடது கிடையாது. இதுவே வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து என்ன சொல்கிறது ரெண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக வந்து நல்லா ஒரு லேப்டாப் வாங்கிடுறேன். என் ஃப்ரெண்டுமே ஆக்சுவலி கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறான். அதனாலே சம்மந்தம் லேக் அடிக்குது. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்காரு. சார் உங்களுக்கு என்ன சார் நான் பண்ணுறது? நான் என்னோட தம்பியை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் சார். அவன் இங்கே ஹைக்கிங் போயிருக்கான். அவன் இங்கே நேற்றே வீட்டுக்கு வந்திருக்கணும், ஆனால் வரல. நீங்கள் அவனை பார்த்தீங்களா சார்? உன்னோட தம்பி எப்படிப்பா இருப்பான்? அவன்கிட்ட ஒரு ப்ரௌன் ஹேர் இருக்கும், கொஞ்சம் நல்லா டாலாக இருப்பான். அவன்கிட்ட ஒரு பச்சை கலர் பேக் இருக்கும் சார். நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்கிறேன்ப்பா. தம்பி நான் பார்த்துருக்கேன்ப்பா. அவன் இங்கே தான் வந்து கொஞ்சமாக ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கினா, தண்ணியும் ஸ்நாக்ஸும் வாங்கினா. அவனை கண்டுபிடிக்க நீ ட்ரை பண்ணுறியா? நீ ஏற்கனவே போலீஸ் சொல்லிட்டியா?
நான் சொல்லிட்டேன் சார். ஆனா வந்து அவங்க கிட்ட ரிசோர்ஸ் இப்போதைக்கு இல்லையா, அதனால இப்போ தேட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள தேடணும் சார். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இந்த மாதிரி காணா போதும். நிறைய பேர் காணா போயிருக்காங்க இப்போ அந்த நம்ம இந்த ஏரியாவில். நிறைய பேர் வந்து கடந்த 10 வருஷத்துக்கு நிறைய பேர் காணா போயிருப்பாங்கப்பா. நிறைய பேர் அந்த ரூமர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவும் உண்மைட்டே தெரில. நீ பத்திரமா இருப்பா, அங்கே போகிறேன்னா இந்த டைம் நைட்டில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக வேறு அப்படிங்கிறாரு. ஓகே சார், தேங்க்யூ. அங்கே ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்கு, அதான் மவுண்டெயினுக்கு போகுது. நீ நடந்தே கூட போயிடலாம். பார்த்து அங்கே கடந்து ரொம்ப வைல்ட் லைஃபான ஜந்துக்கள்லாம் அங்கே இருக்கு, பார்த்து. ஓகே சார், தேங்க்யூ சார். நான் கரெக்டாக போயிடுவேன். டேக் கேர்ப்பா தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம தம்பி அவர் பார்த்துருக்காராமா. ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம போய் பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்கார். இவர்கிட்ட பேச்சு கொடுப்போமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா சரி வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஏற்கனவே ரொம்ப ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர்கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு போகாம ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நடந்தா போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நட்டரடி ராத்திரி நம்ம தனியாக போயிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் உங்களுக்கு ஏதாவது லேப்டாப் தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் பர்ச்சேஸ் பண்ண பார்க்குறேன். அண்டர் 15,000 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு அண்டு ப்ராசஸரோட இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் மைக் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக காசு போட்டு இஎம்ஐயில் 3,000. எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா கேட்குதான்னு சொல்லுங்கள். ஏய் என்னடா அது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ கீ அமுத்தினேன், அது பேர் கூட ஷிஃப்ட்டுன்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை அமுத்தினா வேகமாக ஓடுறான். அதான் சொல்கிறேன், எனக்கு கேம் விளையாட தெரியாது, ஆனால் எனக்கு கம்ப்யூட்டருமே யூஸ் பண்ண தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு 24 வரைக்குமே தெரியாததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிறேன். இது ஆக்சுவலி விண்டோஸ் 11 தான் என் ஃப்ரெண்டோடது. இங்கே ஒன் ஒருத்தர் இருக்கான். 2 போட்டு போகுமா? ஓகே, ஆமா பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. சரி, உனக்கு என்ன வேணும்? நான் என் தம்பியை தேடி வந்துட்டு இருக்கேன். அவன் இங்கே ஹைக்கிங் போனானே, அவனை பார்த்தியா? இல்லை, நான் அவனை பார்க்கல. ஒரு செகண்ட் இரு. நீ அவன் எப்படி இருக்கானே எனக்கு தெரியாது. நான் யாரையுமே பார்க்கல, போடா. சரி ஓகே, எனக்கு புரியுது. நீங்க இன்னும் அடர்ந்த காட்டுக்கு போக விரும்புறியா? ஆமா ஆமா, நான் போதான் போறேன். என் தம்பிக்காக நான் போவேன்டா. சரி ஓகே, நான் வந்து சீக்கிரமாவே கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்றான். கடைசி நைட்ல எனக்கு லைட்டா கொஞ்சம் டென்ட் இருந்துச்சு, நார்த் சைட்ல தான் இருந்துச்சு. வியட்னா ஆசஸ்லாம் வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது அங்க அப்படிங்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அங்க ஒரு ஏதாவது இது கூட இருக்கலாம் அப்படிங்கிறான். என்னது? என்ன நான் கேரி பண்ற? எதடா சொல்ற? நீ ஏதாவது பாதுகாப்பு கேரி பண்ணிட்டான்னு கேக்குறான். கன்னெல்லாம் இல்லைல்ல, அதெல்லாம்
சித்தப்பா நீ இங்கே இருக்கவே கூடாது கிளம்புங்கிறான், ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறான். ஆனால் நான் வந்து உன்னை ஸ்டாப் பண்ண போகிறது அவனுக்கு நான் நீ இப்போ நான் போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிறான். இன்னும் கடைசியாக விஷயம் சொல்லணும், ஒரு 10th அங்கே நைட்டில் இருக்காது எப்போவுமே இப்படி பார்க்காது அப்படிங்கிறான். நான் அவனை என்ன சுட்டுருவேன் அப்படிங்கிறான். நல்ல வேலைக்கு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ஓகே குட் லக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேடா பாய்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். ஏன்னா நம்ம தம்பி அவனுக்கு தெரியுற மாதிரியே இருக்குது, எனக்கும் சஸ்பீஷியஸாக இருக்குது இவனை பார்த்து. பட் நல்லவனாக தான் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோலர் வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோலர் வாங்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேமுக்கு, இல்லை கீபோர்டு இருக்கிறதே ஓகேவா? மவுஸ் பேடுக்கு மவுஸ் கூட என்கிட்ட இல்லை, நான் இதை டச் பேட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்க மாட்டேங்குது. எனக்கு அப்படியே எனக்கு கேமிங்கே பண்ண தெரியல உண்மையாக சொல்ல போனால். நான் எதுவும் வியூக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு சொல்லி வழி நடத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மேலே பனியாக பொழியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு செகண்ட், இங்கே என்னமோ டென்ட் மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஐ மீன் பார்த்த மாதிரி. இந்த கேம்ஸை என் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேமும் டவுன்லோட் பண்ணி தருவான். ஸ்டீம் தானே அவன் சொன்னால், அந்த ஆப் பேர் ஸ்டீம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஏற்றி கொடுத்து எனக்காக நான் என்ன கேம் கேட்குறேன் டவுன்லோட் பண்ணி தருவான். ஆனால் ஃப்ரீ கேம்ஸ் மட்டும் நான் கேட்பேன். இதுக்கு ஏற்கனவே காசை பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஏற்கனவே வந்து நிறையா கேம் வச்சுருக்கேன் தான். இன்னும் ஒரு கேம், ஒரு ஹார்ஸ் கேம் மாதிரி இருக்கும் போல். ஒருத்தர் வந்து ஹார்ஸில் போயிட்டுருப்பான், ஒரு இதில் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கேம் எனக்கும் நல்ல ஃபேமஸ் கேம் தான் நினைக்கிறேன். ஐ கிராஃபிக்ஸில் யாரோ ராக் ஸ்டார்ன்னு நினைக்கிறேன், அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. அந்த ஹார்ஸ் கேமில் 1 to 2 இருக்கும். அந்த கேமை வச்சுருக்கலாம். இன்னொரு பிசியில் ஏற்கனவே இது லோன் பிசி, அதனால இன்னொரு வீட்டில் வச்சுருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் விளையாடி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. எனக்கு ஆனால் விளையாட தெரியாதனால அப்படி சொல்ல நினைக்கிறேன். பட் நான்லாம் அதை கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோவண்டே போதும், இதே நமக்கு போதும் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், அந்த கேம் வந்துட்டு கேட்டு பார்க்குறேன் தரானான்ட்டு. ஏன்னா அதில் நிறையா டைம் ஆகும்னு சொல்லியிருந்தான் அவனே. அந்த கேம் முடிக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால தான். ஸோ எனக்கு ரொம்ப க்ளூ தான், லெஃப்டில் போட சொல்கிறான் டென்ட்டை. எங்கே போடலாம்? நிலவு வெளிச்சம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா இங்கே இருக்கோம். அப்போ டென்ட்லாம் போட்டாச்சு, போய் நம்ம தூங்க போகிறோம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா சொக்குது ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். யாரோ கத்தன சவுண்டு கேட்குது, உண்மையா பொய்யான்னு தெரில. சரி வாங்க போய் பார்ப்போம். என்னோட தம்பியா கூட இருக்கலாம், ஹெல்ப் கேட்டுட்டு அப்படிங்கிறான். ஓகே டக்கு டக்குன்னு பார்க்கலாம் வாடா. பேஸ்லேட் ஆன் பண்ணிக்கலாம். எங்கன்ட்டே தெரில, அதாவது அங்கே ஒரு இடம் இருக்கு, அங்கே லைட் இருக்க இடத்துல இருக்கு. அவன் தம்பி இருப்பான் அப்படிங்கிறான். சரிவா டக்கு டக்குன்னு போவோம். ஓடிக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே லைட்டை தேடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேம் விளையாடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. லைக் மட்டும் பண்ணிங்கனாலே போதும், அப்போதான் நிறைய பேர் வியூ பார்ப்பாங்க. வியூ பார்த்தாலே இருக்கு போதும். ஓகே இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கு, என்னட்டே தெரில எனக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கும்.
கருப்பு படம் வந்து பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டேன் ஆக்சுவலி. நீங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல்லலாம் வந்து கம்ப்யூட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஸ்கூல் நான் கொஞ்சம் நல்ல ஸ்கூல் தான் படித்தேன். ஸோ என் பிரதர்ஸ் பேக் இங்கே இருக்கான். ஸோ நான் கொஞ்சம் நல்ல ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் வந்து அங்கே கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறான். அந்த கம்ப்யூட்டர்லாம் ஒரு சில கேம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் கம்ப்யூட்டர் லேப் கூப்பிட்டு போகும்போது யாரும் கேம் பார்ப்பானுங்க. பட் ஆனால் நானாக பண்ண மாட்டேன். சும்மா வந்து பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு நேரம் வேணால் படம் மட்டும் பார்ப்பேன், யாருக்கும் தெரியாமல். ஸோ வந்து எல்லோரும் கேம் விளையாடுவாங்க. என்ன கேம்லாம் தெரில எனக்கு கரெக்டாக. என்ன கேம்டே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் மொக்க கேம். ஐ மீன் என்ன சொல்ல, டைனோசர் கேம். ஸோ அந்த மாதிரி டேஞ்சரஸ் டேவ் அந்த மாதிரிலாம் கேம்ஸ் இருக்குல்ல. டேஞ்சரஸ் டேவே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி கேம்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போலாம் நான் விளையாடல ஃப்ரெண்ட்ஸ். விளையாடிட்டா கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நிறைய கிரிக்கெட் சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சமாக விளையாடி பார்த்துருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நான் விளையாண்டதே கிடையாது. கேம் நல்லா தான் இருக்கும். நல்லா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாண்டேன். அப்போலாம் நிறைய கேம்ஸ் டெவலப் பண்ணி வைப்பாங்க. ஸோ எங்கள் ஸ்கூல் கம்பெனி நிறையா ஸ்பேஸ் இருக்குமா, அப்படி பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்படி பண்ணதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதெல்லாம் அப்போ கற்றுக்கல. இன்ஃபேக்ட் பென்ட்ரைவில் தான் அப்போ எல்லாரும் பண்ணுவாங்க. இது விசாரிக்கிறதுல என்னடா அது ஏன் முடிச்சுக்கலாமா, எனக்கு பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் அப்படி பண்ணதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போலாம் வந்து எங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருவாங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து ஃப்ரீ கேம்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஆஃபரில். அப்போ டவுன்லோட் பண்ணி வைப்பானுங்க. அப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே விளையாடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பென்ட்ரைவ் கொண்டு வராங்க யாருக்கும் தெரியாமல். அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா அதை காப்பி பண்ணிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. என்னடா பண்ணுறது இப்போ? எனக்கு என்ன பண்ணுறதுன்றே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்கு. பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாடி கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்கலையா பார்த்தாடி. அவ்வளோதான் போல இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். லைக் பண்ணுங்க.